ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவை பார்க்கலாம் வாங்க. இங்கே சிந்து பைரவி கிட்ட வந்து பைரவி ஸ்னேகா எப்படிப்பட்டவன்றதை என்ன இந்த 30 நாளுக்குள்ளே நம்ம நிரூபிச்சே ஆகணுன்றாங்க. 30 நாளில் நிரூபிக்கலைன்னா அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடும் பைரவின்றாங்க. கவலையப்படாத, 30 நாள் தானே கட்டுப்பிடிச்சிடலான்றாங்க. அதுக்கு அந்த ஸ்னேகாவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பல விஷயங்களை வந்து நம்ம கண்காணிக்கணுன்றாங்க. கண்டிப்பா பண்ணிடலாம். டாக்டர் மேல எந்த ஒரு தப்பும் இருக்காதுன்றாங்க சித்து. நான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. ஏன்னா சிவா மேல நீ இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறத பார்க்கும்போதுன்றாங்க. யாரெல்லாம் இனிமேல் இது மாதிரி நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா நீ என்னடனா இந்த அளவுக்கு நம்பிக்கையும் இதுவும் வச்சிருக்க, எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா உன்னை நினைச்சான்றாங்க. கண்டிப்பா கடவுளே நினைச்சாலையும் பிரிக்க முடியாது. அத்தோட மனசு மாறுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம சினேகாவை முதல்ல ஃபாலோ பண்ணலாம். அவ எங்க போறா வரான்றதுன்ட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மளுடைய சிந்துவும் பைரவியும், அதாவது 2 பேருமே வெளியே போறாங்க. முதல்ல வந்து ஸ்னேகா ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு இடத்துல போயிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்னேகாவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அங்கேயுமே சில விஷயங்களை பேசுறதுல அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா கேட்கறாங்க, ஆமா ஸ்னேகா உண்மையிலே பஞ்சாயத்துல சொன்னது உண்மையா? சிவா உனக்கு எடுத்துட்டானா அப்படின்றாங்க. உடனே அவங்களுடைய அப்பா கிட்டயுமே ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னமா சொல்லிட்டு இருக்க? ஆமாப்பா அவன் எனக்கு எடுத்துட்டான் தான். ஸ்னேகா இந்த விஷயத்த நீ சும்மா சொல்றியோன்னு நினைச்சேன். சீரியஸா தான்ப்பா சொல்றேன், நான் போய் சொல்லலன்னு அவங்களுடைய அப்பா கிட்ட பேசிட்டு அப்புறமா ஸ்னேகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, என்னடி என் வீட்ல அப்பா கூட சொல்லலையா? அப்பா கிட்டே போய் சொல்லிட்டு வந்திருக்கேன்டின்றாங்க. என்ன இந்த மாதிரி கன்சீவா இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு சிவா காரணம் இல்லன்றது யாருக்கும் தெரியாதுல்ல. சிவா காரணம் இல்லடி, இது நான் லவ் பண்ணவன் தான் காரணம்ன்றது தெரியும்ன்றாங்க. யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும் தாண்டி தெரியும் அப்படின்றாங்க. ஆனா சிவாக்கெல்லாம் தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏண்டி சிவா தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு தப்பா நடந்துக்கிட்டதெல்லாம். ஆனா உன் ஃப்ரெண்ட் அப்படி பண்ணாது தெரிஞ்சு அவ்வளவுதான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே பைரவியும் சிந்துவும் கிட்ட ஷாக் ஆகுறாங்க. அதாவது ஸ்னேகா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு தான். ஆனா சிவான்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆதாரப்பூர்வமா எப்படி நிரூபிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.